ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டாப் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல ஒரு வெஸ்டர்ன் ஆக்ஷன் த்ரில்லர் வெப் சீரிஸாக வெளியான அமெரிக்கன் பிரைமிவல் சீரிஸ் உடைய சீசன் 1 எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ இந்த சீரிஸ் உடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். 1857ல யூட்டா பிரதேசத்துல யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மி, மார்மன் மிலிட்டியா, நேட்டிவ் அமெரிக்கன்ஸ், பயனிஸ் இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு ப்ரூட்டலான ஒரு வார்ல வந்து இருக்கிற ஒரு சூழல் இருக்கும். அந்த இடம் முழுக்கவே பாத்தீங்கன்னா வன்முறையான சம்பவங்களும் வாரும் நடந்துட்டே இருக்கும். அதனாலேயே பாத்தீங்கன்னா மக்கள் அந்த பக்கம் போறதுக்கே வந்து பயப்படுற ஒரு சூழல் இருக்கு. சாரா அவங்களோட பையன் டிவான் இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட ஹஸ்பண்ட பாக்கிறதுக்காக பிலடெல்பியால இருந்து க்ரூக் ஸ்பிரிங்ஸ் அப்படின்ற யூட்டால இருக்கிற ஒரு இடத்துக்கு போறாங்க. போற வழியில பாத்தீங்கன்னா இந்த வன்முறை சம்பவங்கள் நடந்துட்டே இருக்க ஒரு சூழல் இருக்கு. ஃபோர்ட் பிரிட்ஜர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இவங்க வராங்க. வரும்போதே பாத்தீங்கன்னா பர்ஸ் ஃபுல்லா நிறைய டாலர்ஸ் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ரொம்ப பதட்டமா இருக்காங்க. ஏன்னா இவங்க மேல ஒரு பவுண்டி இருக்கு. அந்த பவுண்டி ஹண்டர் பாத்தீங்கன்னா இவங்களை பிடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கான். படத்துல ஹீரோவான ஐசக் ரீட் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம இந்த ஜேர்னில அவங்களை சேஃபா கொண்டு போறதுக்காக அவங்க கூடவே போறாரு. வழியில இவங்க எதிர்கொண்ட விஷயங்கள் என்ன அப்படின்றத இந்த படத்துடைய கதை. படத்துக்கான சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. ஆர்ட் டைரக்ஷன் அண்ட் ப்ராப்ஸ் மூலமா 19th செஞ்சுரியை நம்மளோட கண் முன்னாடி நிறுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பீட்டர் பர்க் உடைய டைரக்ஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த சீரிஸ்ல நடிச்ச எல்லாருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. இந்தியன் வார்ஸ் உடைய முடிவுல இந்த கதைக்களம் நடக்கிறதா வந்து சித்தரிச்சிருக்காங்க. அதாவது செட்டிலர்ஸ் எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு கவுபாய்ஸா வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தை இந்த சீரிஸ் உடைய கதைக்களமா எடுத்திருக்காங்க. இந்த சீரிஸ்ல சால்ட் லேக் சிட்டியில் நடந்த மவுண்டன் மெடோஸ் மெசாக்கரையும் ரொம்ப நல்லாவே கவர் பண்ணி சொல்லிருப்பாங்க. சர்ச் உருவாகிறதுக்கு முன்னாடி மத குருக்களுமே பாத்தீங்கன்னா ரொம்ப வைல்டா இருந்திருக்காங்க அப்படின்றதையும் 150 ஒயிட் செட்டிலர்ஸ் ஒரு ரிலீஜியஸ் லேண்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை இந்த சீரிஸ் மூலமா சொல்லிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் நிலத்தையும் தன்னுடைய சுதந்திரத்தையும் எப்படியாவது நம்ம கிட்ட வச்சுக்கணும் அப்படின்னு வந்து மக்கள் போராடுற ஒரு காலமா இருக்கும். அந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் யார் வயலண்டா தன்னைத்தானே காப்பாத்திக்க முடிகிற ஒரு சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் மாதிரியான ஒரு ஆளா இருக்காங்களோ அவங்களால தான் வந்து அந்த டைம்ல வந்து சர்வே ஆக முடியும். சோ அவங்களாம் சேர்ந்து பில்ட் பண்ணதான் இப்ப இருக்கிற அமெரிக்கா அப்படின்னே சொல்லலாம். அமெரிக்கா அப்படின்ற ஒரு கண்ட்ரி உருவாகிறதுக்கு முன்னாடி அதனுடைய ரூட்ஸ் வந்து எவ்வளவு ப்ரூட்டலா இருந்துச்சு அப்படின்றத இந்த சீரிஸ் மூலமா ரொம்ப நல்லாவே போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. அது பார்க்க நல்லா இருக்கும். அமெரிக்கன் பிரைமிவல் அப்படிங்கிற இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட ஹிஸ்டரி பத்தி சொல்லப்பட்ட அந்த மித் எல்லாத்தையும் கடந்து வந்து உண்மையா நடந்த விஷயங்கள் இதுதான் அப்படின்றத வெட்ட வெளிச்சமா சொல்ற மாதிரி இந்த சீரிஸ் அமைஞ்சிருக்கு. தமிழ் டப்பிங் நீட்டா லிப்சிங் கூட பண்ணிருக்காங்க. இந்த சீரிஸோட பேசிங் ஆன் அண்ட் ஆஃபா சில இடங்கள்ல வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா டிராகிங்கா தான் இருக்கு. இந்த சீரிஸ்ல அடல்ட் கண்டென்ட்டும் வயலண்டான சீக்வன்ஸும் இருக்கு. சோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அமெரிக்கன் பிரைமிவல் சீரிஸ்க்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.